மெசேஜ் நிலா கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்படி பேசி விட்டோமே தூக்க கழகத்துல. Don't feel guilty. ஆகாஷ் தான் காலங்கத்தால எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நான் நைட் ஆகாஷ் அத்தானுக்கு போன் பண்ணப்ப அவர் என்ன திட்டாருன்னு சொன்னேன்ல. நான் அதுக்கப்புறம் நான் அவருக்கு சாரியத்தான் தெரியாம உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ சும்மா ஒரு கர்ட்டசிக்கு அனுப்புனேன். அந்த மெசேஜ ஆகாஷத்தான் இப்பதான் பாத்திருப்பாரு போல இருக்கு. உடனே ஆகாஷத்தான் எனக்கு இங்க பாரு, டோன்ட் ஃபீல் கில்ட்டின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. டோன்ட் ஃபீல் கில்ட்டியா அப்படின்னா? நைட்டு உன்னை திட்டேன்ல நிலா, அதனால அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத நிலான்னு ஆகாஷத்தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்படியாடி? ஆகாஷ் தம்பி அப்படியே அனுப்பியிருக்காரு? ஆமாமா, நிஜமாவே ஆகாஷத்தான் அப்படிதான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஏய், எனக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. நான் தான் ராத்திரி உன்னை அவருக்கு போன் பண்ணி உன்னை திட்டு வாங்க வச்சேன்னு ஒரே படபடப்பா இருந்தேனா. ஆனா இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குடி. பாத்தியா, அத்தான் என்கிட்ட இவ்ளோ சீக்கிரமா சமாதானம் ஆயிட்டாருன்னு. ஆமாண்டி. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆகாஷத்தான் மனசுல கூடிய சீக்கிரம் முழுசா இடம் பிடிச்சு காட்டுறேன் பாரு. இந்த பாருடி நிலா, அத பண்ணாதான் எனக்கு சந்தோஷமே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர், அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? நானா? நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர். எனக்கு என்ன, நைட் எல்லாம் பேஷண்ட்ட தூங்கவே விடல போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். மேடம், நீங்க நல்லா தானே தூங்குனீங்க? நல்லாதான் தூங்குறேன். பாருங்க, நல்லா தான் தூங்குனாங்க. அவங்க நல்லா தான் தூங்கி இருக்காங்க. இனிமே பேஷண்ட்ட இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே டாக்டர், டேக் கேர். நான் என்ன பண்ணேன்? அட, மேடம், டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்க? நைட்டு உங்களை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண? என்னாச்சு மேடம்? எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. சரி சரி, போதும். காஃபி குடிக்கிறீங்களா? ஹே, குட் மார்னிங் சென்ட்ரல். குட். வாங்க சென்ட்ரல். நேத்து நைட்டு நானும் இவளும் கனவுல தான் இவன் கணத்துல கிஸ் பண்ணோம். இப்ப நிஜத்திலேயே இவ கணத்துல எப்படி லிப் மார்க் இருக்கு? ஐயோ, இவ லிப்ஸ்ல இருக்கிற லிப்ஸ்டிக் கலரும் அவன் கணத்துல இருக்கிற கலரும் ஒரே மாதிரி இருக்கே. ஏங்க, என்னங்க என்னமோ இன்னைக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நைட் இங்க என்ன நடந்துச்சு? நைட்டா? ஒண்ணும் நடக்கலையே மேடம். நைட் அப்பவே படுத்து தூங்கிட்டாங்க. நான் உங்க போனுக்கு ட்ரை பண்ணேன், நீங்க போனை எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நானும் படுத்து தூங்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி கனவுல வந்தானா? பேச்ச மாத்தாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நைட் இங்க என்ன நடந்துச்சு? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலங்க.
அதான் சொன்னேனே, நைட்டு உங்க போனுக்கு ட்ரை பண்ணேன், நீங்க தான் போனை எடுக்கவே இல்லையே. நானும் தூங்கிட்டேன், வேற ஒண்ணுமே நடக்கலையேங்க. ஒண்ணும் நடக்கலையா? இது எப்படி வந்துச்சு? ஏங்க என்னங்க இது எப்படி வந்துச்சு? எப்படின்னு ஏன் கிட்ட கேக்குறியா? நீ தான் சொல்லணும். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்க. சித்து முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? பேசாம தென்றல் கிட்ட உண்மையை சொல்லிடுங்களேன். மேடம் உண்மையா? என்ன உண்மை மேடம்? அதான் நாம நைட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கண்ணத்துல கிஸ் பண்ணி விளையாடணும்ல, அந்த உண்மையதான். ஐயோ போய் சொல்றாங்க, போய் சொல்றாங்க இவங்க. தென்றல் இவங்க போய் சொல்றாங்க. மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க நாம எப்ப அந்த மாதிரி விளையாடணும்? விளையாடாமலா உங்க கண்ணத்துல என்னோட லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கு? நீங்க லிப்ஸ்டிக் போடாததுனால என் கண்ணத்துல உங்க லிப் மார்க் ஒட்டல. நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல சித்து. உன்ன போய் நல்லவன்னு நம்பி லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? இது பாரு, இனிமே நீ யாருக்கு வேணாலும் முத்தம் கொடுத்துக்கோ, யார்கிட்ட வேணாலும் முத்தத்தை வாங்கிக்கோ, அது உன் இஷ்டம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உனக்கும் எனக்கும் இனிமே செட்டே ஆகாது. நான் கிளம்புறேன். பாய். தென்றல், உன்னை ஆகாஷ் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பிடிக்கலங்கிற, ஆனா உன் மேல அவனுக்கு வெறுப்பும் இல்லைங்கிற. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல பாட்டி, நைட்டு நான் அவருக்கு சாரி கேட்டு மெசேஜ் அனுப்பினேன்னு சொன்னேன்ல, அந்த மெசேஜ அவரு காலையில தான் பாத்திருப்பாரு போல இருக்கு. உடனே அவரு எனக்கு சாரி நிலா, நைட்டு நான் உன்கிட்ட கோவமா பேசிட்டேன், அத நினைச்சு ஃபீல் பண்ணாதன்னு ரிப்ளை மெசேஜ் பண்ணிருந்தாரு பாட்டி. அப்படியா? ஆமா பாட்டி, நான் சொன்ன மாதிரி ஆகாஷ் தனக்கு என் மேல வெறுப்பெல்லாம் கிடையாது. என்ன அவரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தான் அவரால ஏத்துக்க முடியல. நீதான் அவனை எப்படியாவது ஏத்துக்க வைக்கணும். அந்த வித்தை மட்டும்தான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இது ஒன்னும் பெரிய வித்தையெல்லாம் இல்ல, ரொம்ப சாதாரண விஷயம்தான். நான் சொல்ற மாதிரி செய், ஆகாஷ் தானா உன் வழிக்கு வருவான். இப்போ ஆகாஷ் ஆபீஸுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்கு போன் பண்ணி, நான் உங்க ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லு. அத்தா, இந்த ட்ரெஸ்ல நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? நீ ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்லணுமா? நிஜமாவே நான் ஹீரோயின் மாதிரி இருக்கேனா? தேங்க்ஸ் அத்தா. இந்த பியர்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு. நான் உண்மையதான் சொல்றேன், உங்க முகத்துக்கு இந்த பியர்ட் மேட்சா இருக்கு. கரெக்டான ஹைட்ல இருக்கீங்க, கரெக்டான வெயிட்ல இருக்கீங்க, கலரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, அளவா பேசுறீங்க, உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. நிலா, நீ ஏதோ நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றதா நினைச்சு என்கிட்ட இப்படி உருகி உருகி பேசிட்டு இருக்க. ஆனா உன் முகத்துல இருக்கிற அந்த குழந்தைத்தனம் உன் பேச்சில இல்லையே. இதை நான் உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சின்ன குழந்தைதான். நீ என்கிட்ட இப்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்கிட்ட வெறுப்ப காட்டினா தான் நீ என்ன முழுசா அவாய்ட் பண்ணுவேன்னு உன் அக்கா தென்றலே சொல்லிட்டா. அதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. ஆனா பச்சை குழந்தை மாதிரி இப்படி வெகுளியா பேசுற உன்கிட்ட நான் எப்படி வெகுளியா நடந்துக்கிறது? நான் உன்கிட்ட வெறுப்பா நடந்துகிட்டா தான் நீ என்ன அவாய்ட் பண்ணுவல்ல? நான் உன்கிட்ட வெறுப்ப காமிச்சாதான் நீ என்ன அவாய்ட் பண்ணுவ.
டின்னர் போட்டோ எடுக்கலாம். ஏய், கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? எதுக்கு செல்ஃபி எல்லாம் எடுக்கிற? பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் அசிங்கமா நடந்துப்பியா? என்னதான் செல்ஃபி எடுத்தா என்ன தப்பு? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறவங்க தானே. வாய மூடு. மேரேஜ் பண்ணிக்கணும்னு என் பாட்டி சொன்னதை நீ நம்ப ஆரம்பிச்சியா? கல்யாணம்னா என்ன தெரியுமா உனக்கு? உங்க அக்காவுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அத மறந்துட்டியா நீ? இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு சும்மா வீட்டுல பேசி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். என்னமோ நமக்கு கல்யாணம் ஆக போற மாதிரி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பப்ளிக் பிளேஸ்ல எப்படி டீசென்டா நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியல உனக்கு. மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நான் நிம்மதியா வாழ முடியும்? பார், பிராங்காவே சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதனால நீ அடிக்கடி இனிமே என்ன மீட் பண்ணாத, எனக்கு காலும் பண்ணாத. சாரி நிலா, எனக்கு வேற வழி தெரியல. நான் இப்படிலாம் உங்ககிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டாதான் நீ என்ன அவாய்ட் பண்ணுவேன். அதனால தான் இப்படி பேசிட்டேன். சாரி நிலா, ஐம் சாரி. ஹலோ, சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், நீ சொன்ன மாதிரி நான் நிலா கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா தென்றல், நிலா என்ன ஃபோன் பண்ணி காஃபி ஷாப்க்கு வர சொன்னா. நான் என்ன அறியாமலே அவளை ரொம்ப மோசமா திட்டிட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்க ஆகாஷ். நிலாவோட நல்லதுக்கு தானே நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க. போக போக அவளே புரிஞ்சுப்பா. நீங்க இதை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே தென்றல். இந்த நிலாவும் அந்த தாரா மாதிரியே நான் டென்ஷன் பண்ணதை பத்தி பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டா போல இருக்கேன். இப்ப பாட்டிக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆகாஷ், ஆகாஷ், நிலா வந்திருக்கா. நீ பாட்டுக்கு கண்டுக்காம மேல போயிட்டு இருக்க. ஆகாஷ், நீ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன முடிக்கிற? இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நிலா என்கிட்ட சொல்லிட்டா. இந்தடி பொருணிய, இந்த நிலா காலையில 9 மணிக்கு வீட்டை விட்டு போனவடி. இப்ப ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு, இன்னும் வந்து சேரவே இல்லையே. இன்னும் ஆளை காணோம். அவளுக்கு ஒரு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. மா இருங்கம்மா, இந்த கேமை பினிஷ் பண்ணிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மொபைல் விளையாடிட்டு இருக்க. குடுமா விடு, நானே போன் பண்றேன். மா ப்ளீஸ் மா, இந்த கேமை மட்டும் பினிஷ் மறந்து என்ன பண்ணிக்கிறேன். தெரியுமா, நீ விளையாடி முடிச்சு நான் எப்ப அவளுக்கு போன் பண்றது? இந்த பார், ஏண்டி இதுல எதையோ பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்க. வேற உங்க அப்பா வந்து அவ எங்கன்னு கேட்டா நான் அவருக்கு என்னடி பதில் சொல்வேன்? அம்மா, அம்மா, இன்னைக்கு நான் எங்க போயிருந்தேன், யார மீட் பண்ணிட்டு வரேன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவம்மா. அப்படி யார போய் சந்திச்சுட்டு வர? உன் வருங்கால மருமக ஆகாஷ் அத்தானதான். அவர் வாங்கி கொடுத்ததா இதெல்லாம். அப்படியா? எங்க கூட ஏய் நிலா, நீ உண்மையிலேயே மாப்பிளைய போய் சந்திச்சுட்டு அவர் கூட தான் வெளியில எல்லாம் போயிட்டு வரியா? ஆமாமா, காலையில நீ தானே சொன்ன.
என்னோட முழு நேர வேலையும் நான் ஆகாஷா தன்னோட மனசுல இடம் பிடிக்கிறது மட்டும்தானே. அதான் தாயின் கட்டளையே சாசனங்கிற மாதிரி இன்னிலிருந்து நான் ஆகாஷத்தா மனசுல இடம் பிடிக்க தயாராயிட்டேன். அப்புறமா இன்னைக்கு ஆகாஷத்தா சந்தோஷமா என்ன பார்க்கு, பீச், ஹோட்டல்னு நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனாருமா. ஓஹோ, இதான் உன் பிளானா? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடி புரிஞ்சு போச்சு? அம்மா கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு gift வாங்கலாம்னு பிளான் பண்ணி சும்மா நீயாவே இந்த பொருள் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்துட்டு ஆகாஷா தான் உனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு கப்சா விட்டுட்டு இருக்கியா? என்னடி இவ இப்படி சொல்றா? மா, இவ கிடக்குறாமா. இவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நான் சொல்றதுதாம்மா உண்மை. நிஜமாவே இது எல்லாமே ஆகாஷத்தன் தாம்மா வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு நீ சும்மா வாயால சொன்னாலாம் நம்ப முடியாது. வேற எப்படி சொன்ன நம்புவ? உன் தலையில வேணா அடிச்சு சத்தியம் பண்ணி சொன்னா நம்புவியா? ஆஹா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீதான் நல்லா போய் சத்தியம் பண்ணுவியே. அதனால ஆகாஷா தனக்கு போன் பண்ணி அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு. இத அப்படியே அக்கா கிட்டயும் காட்டு. அக்கா பாருக்கா, அத்தான் கூட நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். கியூட்டா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? போதுமா? போட்டோல நாங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்கோம்னு பாத்தியா? ஆமாமா, நம்பிட்டேன்க்கா. நீ பாத்தியாமா? இப்ப நம்புறேன்டி, நீ மாப்பிள்ள மனசுல இடம் பிடிச்சிட்டேன்னு. உண்மையிலேயே நீ ரொம்ப சமத்து. ரெண்டாவதா பிறந்த உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் மூத்தவளா பிறந்தவளுக்கு இல்லாம போயிடுச்சே. அதான் கிடைச்ச வாழ்க்கைய கோட்டை விட்டுட்டு ஏம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்றது? மா, எனக்கு லைட்டா பசிக்குதுமா. பசிக்குதோடி சொல்லும். உனக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருக்கேன். இரு, அம்மா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஹலோ ஹலோ ஆகாஷ், நீங்க இன்னைக்கு நிலா கிட்ட ரொம்ப கோவமா நடந்துகிட்டேன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. ஆனா அவ அம்மா கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? என்ன சொன்னா? நீங்க அவளை சந்தோஷமா பீச், ஹோட்டல்னு எங்கெங்கயோ கூட்டிட்டு போனீங்களாமே. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆசையா வாங்கி கொடுத்தீங்களாமே. பத்தாததுக்கு அவ உங்களுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி செல்ஃபிலாம் கூட எடுத்திருக்கா. என்ன ஆகாஷ் இதெல்லாம்? இப்பவாது என்னாச்சுன்னு சொல்லுங்க. எதுக்காக என்கிட்ட மாத்தி சொன்னீங்க? ஐயோ தென்றல், நீ வேற. நான் எதையும் மாத்தி சொல்லல. உன் தங்கச்சி நிலாதான் நடந்ததை மறைச்சு எல்லாத்தையும் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க ஆகாஷ்? ஆமா தென்றல், நிலா அங்க வந்து உங்க அம்மா கிட்ட மட்டும் போய் சொல்லல, இங்க வந்து என் பாட்டிக்கிட்டையும் போய் தான் சொல்லிருக்கா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய், கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? எதுக்கு செல்ஃபி எல்லாம் எடுக்கிற? பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் அசிங்கமா நடந்துப்பியா? சாரி அத்தா, இதெல்லாம் நம்மளுடைய பர்சனலா இருந்தாலும் பாட்டி வற்புறுத்தி கேட்கும்போது என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல. அதான் நீங்க என்ன ரகசியமா வெளியில கூட்டிட்டு போனத பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். அதனால இதுக்கப்புறமும் அவளை மீட் பண்ணும் போதெல்லாம் அவகிட்ட கொஞ்சம் வெறுப்பாவே நடந்துக்கோங்க. அப்பதான் அவ உங்களை மறந்துட்டு படிக்கிற வேலைய பாப்பா. சரி ஆகாஷ், நான் வச்சிடுறேன்.
நான் சொல்றத நம்ப முடியலையா? ஆ, மேலோட்டமா கேட்டா நம்ம தென்றலா இப்படியெல்லாம் சொல்லியிருப்பான்னு உன்னால நம்ப முடியாதுதான். ஆனா தென்றல் ஆகாஷுக்கு அவ இப்படி ஒரு யோசனைய சொன்னதுக்கு வேற ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. ஏம்மா அப்படி சொல்றீங்க? நிலா எங்க வீட்டு மருமகளா வர்றதுல தென்றலுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைங்கிறது உனக்கே தெரியும்ல. ஆமா, இது விஷயமா எங்கிட்டயும் நிலா கிட்டயும் 2-3 தடவை சண்டை கூட போட்டிருக்கா. சண்டை போட்டாலும் நீங்க 2 பேரும் அவ பேச்ச கேக்கல. ஆமா, அதனால அவ ஆகாஷ சந்திச்சு நிலா கிட்ட நீங்க முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பா நடந்துக்குங்க, அவளை பார்க்கும் போதெல்லாம் அவமானப்படுத்துங்க, அதுல கோவப்பட்டு நிலா உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம அவளாவே ஒதுங்கிடுவான்னு ஆகாஷுக்கு யோசனை சொல்லியிருக்கா. அதனாலதான் ஆகாஷ் தென்றல் பேச்ச கேட்டுக்கிட்டு நிலாவை நேத்து அவமானப்படுத்தியிருக்கான். நான் ஏண்டி உன் வாழ்க்கையை கெடுக்க போறேன்? நினைக்காம தான் ஆகாஷ தன்னை தனியா சந்திச்சு அவரு என்கிட்ட வெறுப்பா நடந்துக்க சொல்லி அவருக்கு ஐடியா கொடுத்தியா? என்ன இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? எல்லாம் எங்களுக்கு ஆண்டாளமா தான் சொன்னாங்க. நீ ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? எதுக்கு எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? நிலா, அது உனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கை இல்லடி. ஆண்டாள் பாட்டி குடும்பத்துக்கு நீ மருமகளா போனா ரொம்ப கஷ்டப்படுவ. போத நிறுத்துறியா? இத நீ 100 தடவைக்கு மேல சொல்லிட்ட. நான் அந்த குடும்பத்துக்கு மருமகளா போனா ஆண்டாள் பாட்டி என்ன கஷ்டப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்கன்னு. ஆனாலும் நான் ஏன் உன் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? ஏன்னா எனக்கு சொந்தமா யோசிக்கிற புத்தி இருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவும் இருக்கு. நீ உன்ன எனக்கு புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்ல. நிலா, அக்கா பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாத. அவ உன் மேல இருக்கிற அக்கறையில தானே பேசினா. மூடி. நீ வேற ஓடி இந்த பக்கம். என்ன ஏப்பா அடிச்சீங்க? ஏன் அடிச்சேனா? உன் மேல அவளுக்கு அக்கறை இருக்கு, அதனால அப்படி நடந்துக்கிட்டா. எது பாக்குற? கூட பிறந்த தங்கச்சிக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறது தான் அவளோட அக்கறையா? நான் ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது இவளுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போக வேண்டித்தானே? அதை விட்டுட்டு அதை கெடுக்கிற வேலையெல்லாம் பாக்குறான். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். தெளிவா சொல்லணும்னா நம்ம குடும்பத்தோட தரித்திரமே என்னாலதான் முடிய போகுது. அத புரிஞ்சுக்காம இவ இஷ்டத்துக்கு எதையோ பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. இங்க பாருக்கா, ஆகாஷா தான் என்கிட்ட எவ்வளவு வெறுப்பா நடந்துகிட்டாலும் நான் அவரை வெறுக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு ஆகாஷா தான் புருஷன். அத மாத்திரத்துக்கு யாராலையும் முடியாது. என்ன நிலா, உன் வாழ்க்கைய பத்தி தென்றலுக்கு இருக்கிற பதட்டத்தை நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நீ அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவேன்னு பார்த்தா ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்க. ஆண்டி, நான் என்னமோ எனக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்க போதுங்கிற ஆர்வ கோளாறுல ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கேன்னு அக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மை அது இல்ல ஆண்டி. ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போனா அங்க எனக்கு நல்லது மட்டும் இல்ல, கெட்டது நடக்கும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் எப்படி நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற? எல்லாத்தையும் என்னால சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான். அதத்தான் எப்படின்னு கேக்குற. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? நீ சொன்னாதான் உன் அக்காவுக்கு உன் வாழ்க்கை மேல இருக்கிற பயம் போகும். அக்காவுக்காக நான் சொல்றேன். முதல்ல ஆண்டாள் பாட்டி கிட்ட டீசென்ட்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லி பாப்பேன். கேட்டாங்கன்னா ஓகே, கேக்கலன்னா வைங்க. ஆகாஷ தான் நம்புற மாதிரி பக்காவா டிராமா பண்ணி அவரை அங்கிருந்து பிரிச்சு
தனி கொடுத்துன்னு கூட்டிட்டு போயிடுவேன். அடி பாவி. சரி, நீ என்னதான் டிராமா பண்ணாலும் ஆகாஷ் அவன் பாட்டியை விட்டு வர முடியாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? பாட்டியை போட்டு தள்ளிட வேண்டியதான். என்னடி சொல்ற? யாருக்கும் தெரியாம பாட்டி சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டு ஃபுட் பாய்சன்ல போயிட்டாங்கன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஏய், நீ நிஜமாதான் சொல்றியா? பயப்படாதீங்க ஆண்டி, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன். அவங்களுக்கு நான் விஷம்லாம் வைக்க மாட்டேன். ஆனா நான் எப்ப வேணாலும் விஷத்தை வைப்பேன்னு பயத்தை உண்டு பண்ணி அவங்கள சமாளிப்பேன். நிலா, உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீ உண்மையிலேயே பயங்கரமான கில்லாடிதான். இப்ப நானே சொல்றேன், அந்த ஆண்டாளம்மாவோட திமிர அடக்க நீதான் சரியான ஆளு. என்ன? தேங்க்யூ மை லவ். ஆண்டி ஒரு நிமிஷம் போன் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டாள் பாட்டி தான் கால் பண்றாங்க, பேசாம இருங்க, நான் அட்டென்ட் பண்ணி பேசுறேன். சொல்லுங்க பாட்டி. நிலா, நீ இப்போ எங்கம்மா இருக்க? நான் ஷாப்பிங் வந்திருக்கேன் பாட்டி. எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே இப்படி போய் சொல்லுவேன்? ஹலோ பாட்டி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. புடவை வாங்க போயிருக்கியா? ஆமா பாட்டி. சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஐயோ, நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களையும் கூப்பிட்டிருப்பேனே. சாரி பாட்டி, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. எப்படியும் கொஞ்ச நாள்ல நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஷாப்பிங் போலாம். அப்புறம் ஷாப்பிங் பண்றதுக்கு தேவையான பணம் எல்லாம் இருக்கா? பணம்லாம் இருக்கு பாட்டி. எதுக்கும் நான் வேணும்னா ஒரு 20,000 ரூபாய் பணம் உன் அக்கவுண்ட்ல போட்டு விடட்டுமா? அப்படியா? 20,000? ஆமாமா. போதுமா, இன்னும் வேணுமா? இல்ல பாட்டி, 20,000 போதும். அத மட்டும் அனுப்புங்க. என் அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எதுக்குமா? இப்பெல்லாம் போன் நம்பரை வச்சு பணத்தை அக்கவுண்ட்ல போட்டுடலாமே. சூப்பர் பாட்டி, நீங்க செம்ம ட்ரெண்ட்ல இருக்கீங்க. சரிம்மா, போனை கட் பண்ணு. நான் இப்பவே உன் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டு விட்டுறேன். சரிங்க பாட்டி, பாய். சரிங்க ஆண்டி, ஆண்டாள் பாட்டி எனக்கு பணத்தை அனுப்பிட்டாங்க. இதுக்காகவாவது நான் ஷாப்பிங் போய் தான் ஆகணும். நான் வரேன் ஆண்டி. பாய். போயிட்டு வாமா, பாத்து போ. கருப்பையா, வண்டி எடு. என்னாச்சுமா, கோயிலுக்கு போலையா? நீ வண்டி எடு. இவன் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே இவன் நம்ம மாமியாருக்கு விஷம் வச்சிருவா போல இருக்கு. இவகிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம மாமியார் என்ன பாடுபட போறாங்களோ. பாத்து இங்க என்ன நடக்குது? இல்லங்க, மேடம்க்கு நடக்க முடியல, அதான் அப்படியே கூட்டிட்டு போறேன். என்ன கதையா விடுற? டாக்டர் இவங்களுக்கு தலையில தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க, கால்ல இல்ல. அப்புறம் எப்படி இவங்களால நடக்க முடியாம போகும்? இல்லங்க, அது வந்து நான் உங்களை கூட்டிட்டு. சொல்லுங்க சித்து, எதுக்கு தயங்குறீங்க? நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக பெட்டை விட்டு கீழே இறங்கும் போது என் கால் பயங்கரமா சுளுக்கிக்குச்சு. அதனாலதான் நீங்க என்ன கை தாங்கலா ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. ஏங்க, இல்லங்க, ரெஸ்ட் ரூம். என்னது ரெஸ்ட்
ரெஸ்ட் ரூமா? இல்ல இல்லங்க. இது இல்லங்க. நீ ஒரு பையன், நீ எப்படி இவங்கள ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போலாம்? ஏய், கூட்டிட்டு போனா என்ன தப்பு? ஹாஸ்பிடல்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் தானே எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். நீங்க வாங்க சித்து. ஏங்க வாங்க சித்து. தென்றல் ஏய், ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. சித்து, இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க 2 பேரும் இன்னும் என்னென்ன கும்மாளம் போடுவீங்களோ தெரியல. இல்லங்க, உண்மையிலேயே உங்களுக்கு கால் சுளுக்கிதான் இருக்கு. நீ ஒரு விளக்கமும் சொல்ல வேணாம். ச்சே, வேலை மெனக்கட்டு உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏங்க இல்ல சொல்றத கேளு. இது பாரு, இன்னொரு தடவை இப்படி நடந்தது அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏங்க தென்றல் நில்லுங்க. விடு. ஏங்க ச்சே, என்ன சித்து, தென்றல் போயிட்டாங்களா? ஆமாங்க, எது சொன்னாலும் கோச்சுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலங்க. அது என்ன மேடம் இது? என்ன சித்து? கால் ஏதோ சுளுக்கிக்கிச்சுன்னு சொன்னீங்க, இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அதுவா? சும்மா போய் சொன்ன சித்து. என்னது பொய்யா? ஆமா, தென்றல வெறுப்பேத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். என்ன மேடம் நீங்க? அவங்க இப்படி வர்றப்பலாம் நீங்க வெறுப்பேத்துனீங்கன்னா அவங்க அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க மேடம். அவங்கள டென்ஷன் ஆக வைக்கிறது தான் என்னோட பிளானே. என்னது பிளானா? ஏய், சும்மா ஃபன் பண்ண. வா.